எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது. பள்ளி கட்ட சுமந்துகிட்டா பக்தி பிறக்குது, அந்த பனிமலையில் ஏறிடவே சக்தி பிறக்குது. பகவான பார்த்து விட்டா நம் பாவம் பறக்குது, அந்த பகவான பார்த்து விட்டா பாவம் பறக்குது. 18ஆம் படி தொட்டா நம் வாழ்வும் இனிக்குது. அந்த பூங்காவன தோப்பினிலே பவனி வருகிறான். நல்லா கேட்டுக்கோங்க, திருப்பி இந்த பாட்டை பத்தி விளக்கம் இருக்கு. பூங்காவன தோப்பினிலே பவனி வருகிறான், ஐயன் வேங்கையின் மேல் ஏறி வந்து வரமும் கொடுக்கிறான். நோன்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறான், நோன்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறான். ஓம்கார நாதத்திலே எழுந்து வருகிறான். எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சன்னிதானம், விதியையும் மாற்றி வைக்கும் வீரனின் சன்னிதானம், கவலையை போக்கிடும் கணபதி சன்னிதானம், நாளெல்லாம் நம்பிக்கை ஒளி வீசும் சன்னிதானம். சபரிமலைக்கு போனா நல்லது நடக்குமா அப்படின்னு நினைச்சுன்னு சபரிமலைக்கு வராத. சபரிமலைக்கு போற ஐயப்பட்ட இதை கேட்டு வாங்குற, நல்லதுதான் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு சபரிமலைக்கு வாருங்கள். உங்களுக்கு வேண்டியதை நீ கேட்டது மட்டும் இல்ல, கேட்காததையும் எங்க ஐயப்பன் கொடுப்பார் என்பது சத்தியம். இப்போ சபரிமலைக்கு போற வழி, முதல்ல எருமேலியிலேருந்து பயணத்தை நாம் துவங்குவோம். எருமேலியில ஒரு முக்கியமான விஷயம், இந்த எருமேலிக்கு வேற பேர் முன்னாடி எருமேலியின் பேர் கிடையாது. ஏன்னா ஐயப்பன் முதல்ல பந்தள அரண்மனையிலிருந்து புறப்பட்டு, இது பின்னாடி ஐயப்பனோட கதையை சுருக்கமா நான் பின்னாடி வரேன். பந்தள அரண்மனை, இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும், புலிப்பால் கொண்டு வரதுக்கு ஐயப்பன் காட்டுக்கு போனார்னு தெரியும். அந்த கதையை மெயின்டைன் பண்ணுவோம். இந்த பின்னாடி உள்ள இருக்கிற சூக்ஷமத்தை நம்ம பின்னால் பேசுவோம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஐயப்பன் புலிப்பால் கொண்டு வரதுக்கு காட்டுல இருந்து கிளம்புறான். ஏன் இருமுடிக்கு இவ்வளவு மகத்துவம் தெரியுமா? ஏன் இவ்வளவு தேங்காய் வைக்கணும் தெரியுமா? ஏன்னா என்ன சார் வீரமணி சார் சொல்றாரு, இருமுடி எடுத்துட்டு போமா, அது என்ன சார், அது என்ன உண்மையான கதையா பொய்யான கதையா? நடந்த விஷயம். ஐயப்பன் புலிப்பால் எடுக்கிறதுக்காக பந்தள அரண்மனையிலேருந்து கிளம்புறான்ல, கிளம்பும் பொழுது நான் அதனாலதான் முதல்ல திருப்பி உங்கள்கிட்ட சொல்றேன், 2 விஷயம் சபரிமலை யாத்திரையில முக்கியம். 1 மாலை போடுறது, 2 இருமுடி, இல்லையா? அப்போ பந்தள அரண்மனையிலிருந்து ஐயப்பன் கிளம்பும் போது பந்தள ராஜா ஒரு துளசி மாலையை ஐயப்பனுக்கு போட்டு விட்டாருன்னு சொன்னேன்னா, அது மகாவிஷ்ணுவுடைய அம்சம் துளசி மாலை. இப்ப கிளம்பும் போது என்ன பண்றாரு, குழந்தை இல்ல 12 வயசு குழந்தைய வெளில அனுப்புறாரு மகாராஜா. இப்போ இந்த குழந்தைக்கு வெளில போனா பசிக்கும்ல. இப்ப நம்ம குழந்தைங்களை பேரன் பேத்தி ஸ்கூலுக்கு அனுப்பும்போது என்ன பண்றோம், உள்ள பிஸ்கெட்டு, ஸ்நாக்ஸ், பிரெட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறோம்ல. அத மாதிரி ஐயப்பன் குழந்தை இல்ல. இப்ப ஐயப்பனுக்கு என்ன கொடுத்து அனுப்புறாரு ராஜா அப்படின்னா, தேங்காய், நெய், அவல், பொரி, அரிசி எல்லாத்தையும் சேர்த்து இருமுடியில வச்சு கட்டுறாரு. இருமுடின்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம், ஒரு பையில வச்சு கட்டுறாரு. இத கையில சாப்பாட்டுக்கு வச்சுக்கோ, உனக்கு வழிக்கு உதவியா இருக்கும்னு பந்தள ராஜா கொடுக்குறாரு. அப்போ இருமுடி யார் எடுத்தது? முதல்ல ஐயப்பன் எடுத்தது. அதை நினைவு கூறும் வகையில், அதை போற்றுகிற வகையில் தான் நம்ம இப்ப இருமுடி எடுத்துட்டு போறோம். அதனாலதான் திருப்பி சொல்றேன், ஐயப்பனுடைய யாத்திரையில் 2 முக்கியம், 1 இருமுடி, 1 மாலை. ஐயப்பன் எடுத்துட்டு போன இருமுடி சார். அதனாலதான் நம்ம இன்னைக்கும் அந்த நினைவை போற்றுகின்ற வகையில் நம்ம ஐயப்பனுக்காக இருமுடி எடுத்து செல்கிறோம். அப்ப ஐயப்பன் தேங்காய் நெய் எடுத்துட்டு போனாரு, நம்ம அதையே இன்னைக்கு எடுத்துட்டு போறோம். நீங்க எந்த கோயில போய் பாருங்களேன், நெய் அபிஷேகம் என்பது ஐயப்பனுக்கு மட்டும்தான். வேற எந்த கோயிலும் நெய் அபிஷேகம் கிடையாது. முருகனுக்கு நெய் அபிஷேகம் கிடையாது, சிவனுக்கு நெய் அபிஷேகம் கிடையாது, பெருமாளுக்கு நெய் அபிஷேகம் கிடையாது, சக்திக்கு நெய் அபிஷேகம் கிடையாது, பிள்ளையாருக்கு நெய் அபிஷேகம் கிடையாது. ஏன் ஐயப்பனுக்கு மட்டும் வச்சான்?
நமது உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிற விஷயம், அகத்தூய்மை புற தூய்மை ரெண்டுமே கிடைக்கின்ற விஷயம் அந்த இருமுடி மூலம், இந்த நெய் மூலம் இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு இணைவதற்கான ஒரு பொருள் என்பதற்கான அடையாளம் தான் நம்ம எடுத்துட்டு போற இருமுடி. எருமேலிக்கு வந்தாச்சு. இந்த எருமேலிக்கு ஒரு பேர் இருக்கு முன்னாடி, எருமை வேலின்னு பேரு. இப்ப ஐயப்பன் சூக்ஷமத்துக்கு வர, இப்ப ஐயப்பன் பந்தள அரண்மனையிலிருந்து கிளம்புறது புலிப்பால் எடுத்துன்னு வரதுக்கு இல்ல. மகாராஜா நினைச்சா புலிப்பால் எடுத்துன்னு வர முடியாதா? ஏன் மகாராஜாட்ட எவ்வளவு பேர் ஆள் இருப்பாங்க, அவங்கள அமிச்சா புளிய பிடிச்சின்னு வாடான்னா பாலை பிடிக்க முடியாதா? ஆனா காரணம் அது அல்ல. இறைவனுடைய திருவிளையாடல் என்ன அப்படின்னா, ஐயப்பனை பந்தள அரண்மனையிலிருந்து வெளில கூட்டிட்டு வரணும். ஐயப்பனுக்கு 12 வயசு வரைக்கும் தான் தெய்வம் என்பது தெரியாது, தெரியக்கூடாது. இதுதான் கடவுள் எழுதின திரைக்கதை வசனம், இதுதான் டைரக்ஷன். கடவுளை மாதிரி ஒரு அற்புதமான ஒரு டைரக்டர் பார்க்க முடியாதுங்க. என்ன ஒரு ஸ்கிரீன் பிளே பாருங்க. ஐயப்பனை வெளியில கொண்டு வரணும், ஆனா இப்போ ஐயப்பனை வெளியில கொண்டு வரதுக்கு ஒரு சாக்கு வேணும். ஏன்னா அவர் மகிழ்ச்சியை சம்ஹாரம் பண்ணணும். மகிழ்ச்சியை சம்ஹாரம் பண்ண, ஏன்னா மகிழ்ச்சியை ஏன் ஐயப்பன் சம்ஹாரம் பண்ணணும்? அவ வாங்கின வரம் அப்படி. அவ என்ன வரம் வாங்கியிருக்கா? ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்த சக்தி. இதை நிறைய பேர் தப்பா பேசுகிறார்கள், தப்பாக ஒரு ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள். ஆணுக்கு ஆணுக்கு எப்படி சார் பிறக்கும்? இவங்களுக்கெல்லாம் அது யோசிக்கிற அறிவு இல்லையா இருக்கான்றது எனக்கு தெரியல. ஆனா சிவனுடைய தவசக்தியும் விஷ்ணுவுடைய மாய சக்தியும் சேர்ந்து இணைந்து, அந்த சக்திகள் இணைந்து அந்த சக்தியால் உருவான தெய்வம் தான் அரிகர சுதன் ஐயப்பன். இது நிறைய பேர் தப்பு தப்பா புரிஞ்சு பேசுகிறவர்கள் பேசிவிட்டு போகட்டும். அதற்கான தண்டனையை நிச்சயமாக ஐயப்பன் அவர்களுக்கு தருவான் என்பது நிச்சயம். அது வேற, அது உள்ள நம்ம போக வேண்டாம். அந்த அற்புத சக்தி படைத்த குழந்தையால் தான், அதுவும் அந்த 12 வருஷம் அவன் மனுஷனா வளரணும். அவன் தான் என்னை கொல்ல முடியும்னு மகிழ்ச்சி வர வாங்குறான். அப்போ ஐயப்பனுக்கு 12 வயசு வரைக்கும் தான் தெய்வம்னு தெரியக்கூடாது இல்லையா? இதுதான் தெய்வத்தோட திருவிளையாடல். அப்ப இந்த 12 வயசு வரைக்கும் அவன் ஜாலியா, ராஜகுமாரனா ஜாலியா அரண்மனையில விளையாடி பந்தளத்துல விளையாடி ஜாலியா இருக்கான். இந்த ஐயப்பனை வெளில கொண்டு வந்துட்டாங்க. இப்ப வெளில கொண்டு வந்த உடனே அந்த ஐயப்பன் நாரதரை சந்திக்கிறார், அகஸ்தியரை சந்திக்கிறார். ரொம்ப சுவையான கதைங்க இது.